வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, செவ்வாய் பகவான் இந்த 2 ஸ்தானத்தில் இடம்பெறக்கூடாது, அமரக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஜோதிடர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன். நமது பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பதுதான் பிரதானம். லக்னம் தான் 1ஆம் வீடு, 1ஆம் ஸ்தானம், 1ஆம் பாவகம், 1ஆம் இடம். இப்படி எப்படி வேண்டுமானாலும் ஜோதிடர்கள் சொல்வார்கள். அர்த்தம் ஒன்றுதான். லக்னம் தான் உங்களுக்கு முதல் பாவகம், 1வது வீடு. இந்த லக்னத்திற்கு அடுத்த ராசியாக இருக்கக்கூடியது உங்களுக்கு 2வது வீடு, 2வது பாவகம். அதற்கு அடுத்த ராசி 3வது வீடு, 3ஆம் பாவகம், 3வது ஸ்தானம். இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். வரிசையின் அடிப்படையில் 12 வீடும். இந்த வீட்டில் செவ்வாய் பகவான் 2ஆம் பாவகத்திலும் 7ஆம் பாவகத்திலும் அமர்ந்தால் பிரச்சனை தான் போங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. புரிகிறது எனக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த 2ஆம் பாவகத்திலும் 7ஆம் பாவகத்திலும் செவ்வாய் பகவான் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் அவர் ஏற்படுத்தும் பாதிப்பு என்ன? ஏதேனும் அசுப பலனை தருவாரா அல்லது தீய நிகழ்வு கொடுப்பாரா? இப்படியெல்லாம் உங்கள் எண்ண ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்குண்டான பலனை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் எடுத்துச் சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், இறை தொண்டு, ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த புண்ணிய காரியங்களால், இந்த நற்காரியங்களால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம். வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் ஸ்தானத்திலும் 7ஆம் ஸ்தானத்திலும் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் என்றாலே ஒரு சில செவ்வாய் பகவானினுடைய தன்மைகளை, அதாவது அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதற்காக ஒரு சில பலன்களை இங்கே நான் தரேன். செவ்வாயோட தன்மைகள் இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள். என்ன பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய் எப்பவுமே துருதுருன்னு இருப்பார். ஸ்பீடு, வேகம் அதிகமாக இருக்கும். செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் லக்னத்தில் இருந்தோ, லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தோ, லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றோ, இப்படி லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் தொடர்புக்கு வந்தார்னாவே அவங்க எல்லாம் துருதுருன்னு இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க. கால நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. இயர்லியாக இருப்பாங்களே தவிர லேட்டாக அப்படின்றது அவங்க ஹிஸ்ட்ரியில் இருக்காது. அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எதுலேயும் ஃபாஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு அப்படின்னு தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டி குணம் இருக்கும். எதுலேயும் முதல் இடம், முந்துணும், வைராகிய குணம் இருக்கும். கொண்ட இலக்கு, கொண்ட கோல், இப்படி இதை சென்று அடையணும் அப்படின்ற அந்த குறிக்கோளும் அந்த வைராக்கியமும் இருக்கும் உங்களுக்கு. போட்டி பந்தயத்தை நிறையா விரும்புவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவப்பாக இருக்கும். செவ்வாய் ஆளுமையில் இருக்கக்கூடியவங்க கண்கள் பார்த்தீங்கன்னா
சிவப்புத்தன்மை, அது கோபமடைந்தாலோ அல்லது அந்த மது அருந்திவிட்டு அப்படின்ற மாதிரியான நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவப்பா இருக்கும். வந்து நார்மலா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் சிவப்பா இருக்கும் வந்து. இப்படி அகன்ற மார்பு உடைய ஒரு தன்மை உடையவங்களா இருப்பாங்க வந்து. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேசுறதா இருந்தாலும் ஸ்பீடா தான் பேசுவாங்க வந்து. இப்படி செவ்வாயோட தன்மை பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இருக்கும் வந்து. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆதிக்கத்துல இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் ஆ செவ்வாய்க்கு வந்து உண்டு. நிலபுலம் அப்படிங்கும்போது மண், நிலம், பூமி, வயல்வெளி இதெல்லாம் வந்து இருக்குன்னா, செவ்வாயோட ஆளுமை இருக்கணும். ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இந்த மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட தன்மையில தான் வரும் வந்து. சரி, இது இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு. இந்த செவ்வாயோட தன்மைகள் இவ்வளவும் நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த செவ்வாயோட தன்மையில இப்போ 2லயும், 7லயும் அவர் அமரும்போது எப்படி இருப்பாங்க? அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. 2ஆம் பாவகங்கிறது ஒரு மனிதனுக்கு வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 2ல வந்து செவ்வாய் அமரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? வார்த்தைகள் ஸ்பீடா இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அவங்க 10 வார்த்தை சொல்லி முடிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வேகமா பேசுவாங்க வந்து, சவுண்டாவும் பேசுவாங்க வந்து. ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ஒரு டஃப்பா இருக்கவங்க, ஒரு ஸ்லோவா பேசுறவங்களா இருந்தா, அவங்க வார்த்தை அங்க எடுபடவே எடுபடாது. அந்த அளவுக்கு அவங்க ஸ்பீச் வந்து ரொம்ப டாப்பாவும் குடுப்பாங்க வந்து, வேகமாவும் பேசுவாங்க. மொத்தத்துல நம்ம ஊர் முன்னோர்கள் பேச்சு வழக்குல சொல்றது வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, 2வது பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த நிலையை ஏற்படுத்தும். சரி. அடுத்தது 7ஆம் பாவகத்திற்கு வருவோம். 7ஆம் பாவகம் என்பது கணவன், மனைவி இந்த ஸ்தானத்த வந்து குறிக்கக்கூடிய பாவகம். அப்ப ஆணாக இருக்கக்கூடியவர் ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் அமர்ந்து விட்டால், பெண்கள் ஆணை விட ரொம்ப வேகமாக இருக்கக்கூடியவங்க. ரொம்ப ஆ நிறைய எதிர்பார்ப்புகள், அந்த போட்டி குணங்கள், தான் தான் ஃபாஸ்ட்டு, தான் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி குடுக்கக்கூடிய நிலைகள், இந்த மாரியான தோரணையில வந்து மனைவி அமைவாங்க. அதேபோல மனைவி ஜாதகத்துல 7ல செவ்வாய் இருந்தாலும், கணவன் இதே குணத்துல, இதே தன்மையில பெண்களுக்கு அமைவாங்க. இப்போ 7ல வந்து செவ்வாய் இருக்கும் பொழுது, இதனால் பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள ஆகும். அதனால தான் 7ல செவ்வாய் இருந்தா, அதே செவ்வாய் இருக்கிறவங்கள வந்து நாம பொருத்தணும். அப்படின்னு சொல்லி 2ல செவ்வாய் இருந்தா, அதே 2ல செவ்வாய் இருக்கிறவங்கள பொருத்தணும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க வந்து. சரி, செவ்வாய் இது மட்டும் தான் தருவாரா? வந்து அப்போ 2ல செவ்வாய் உட்கார்ந்தா ஆணுக்கா இருந்தாலும், பெண்ணுக்கா இருந்தாலும் சரி அப்படிங்கும்போது, ஆ கணவன், மனைவி இவங்கள்லாம் வந்து அதிகமா சவுண்ட் விடுறாங்க. அது வாயாடியா இருக்காங்களே, அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் பாவகம் கணவனுடைய ஸ்தானம், மனைவியோட ஸ்தானம். இப்போ அந்த 7க்கு 2ஆம் பாவகங்கிறது 8. இந்த 8ல செவ்வாய் பகவான் அமர்ந்தால், அவங்க உஷாரா இருந்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வாயாடி, வேகமா பேசக்கூடியவங்க. பெண்ணோட ஜாதகத்துல அதே மாரி 8ல செவ்வாய் இருந்தாலும், கணவன் ஓவரா சவுண்ட் விடக்கூடியவனா, வாயாடன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க வந்து. அப்போ இந்த 8ஆம் பாவகமும் நீங்கள வந்து கருத்தில் வச்சுக்கணும், நினைவுல வச்சுக்கணும் வந்து. இது கணவன் மனைவிக்குள்ளார நிலைப்பாடு. அது பொதுவாக சொல்லக்கூடிய நிலைப்பாடு. 2க்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இது போன்ற வாய் பேச்சுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாயாடி, வாயாடன் அப்படின்ற பொசிஷன்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒண்ணு 8ல இருக்கணும் அல்லது 2ல இருக்கணும். இந்த மாரி தோரணையில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வந்து எனி டைம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் அதனால பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு அடிப்படை ஆ
அதிலிருந்து தான் அந்த பிரச்சனைகள் தொடங்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுங்க. பொருளாதாரத்தின் மூலமாக தான் தொடங்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. இந்த ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருந்தால், கல்யாணம் ஆகாதவர்கள் பொண்ணு பார்க்கறதுக்கோ, அல்லது மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ, அலைன்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா, இது போன்ற அமைப்புகள் உள்ள ஜாதகங்கள் வந்தா, நீங்களே பார்த்து நீங்களாகவே நிராகரிக்கலாம். அதற்காக தான் உங்களுக்காக விழிப்புணர்வுக்காக சொல்லுகிறேன். இந்த 2, 7, 8 இது போன்ற ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இல்லாமல் பார்த்து கொண்டால், அது குடும்ப வாழ்க்கைக்கும், கணவன், மனைவி அவர்களுடைய அந்யோன்யத்துக்கும், அதேபோல ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவகம், அதற்குண்டான நிலையும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த 3 ஸ்தானத்திலும் செவ்வாய் பகவான் இடம்பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இயற்கையாகவே செவ்வாய் பகவான் அசுப கிரகம் அப்படின்னு சாஸ்திர நீதியில் இருக்கு. நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட வரைக்கும் அந்த அளவுக்கு செவ்வாய் பகவான் அசுப கிரகம் இல்லை. மங்களக்காரகன். அவர் லக்னத்தின் அடிப்படையில் அசுப பலம் வாங்கினால் அது செவ்வாய் பகவான் அசுபத்தான் தருவார். பொதுவாகவே அவர் மங்களக்காரகன். அசுப கிரகம் என்பது அந்த அளவிற்கு ஏற்புடையதாக நமது ஆய்வுக்கு உட்பட்டு வரவில்லை. செவ்வாய் கிரகம் மிக ஒரு நல்ல கிரகம், மங்களகாரகன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய ஆய்வுக்கு அதை நம்ம பார்த்துருக்குறோம் இன்ன வரைக்கும். எனவே இது போன்ற அமைப்புகள் உங்களது ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.